ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்கிங்கான டிப்ஸை பார்த்தரலாம். முடிஞ்ச அளவுக்கு சைட்டில் ஒரு பாதி இடமாச்சும் பார்க்கிங்க்கு பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே வீடு கட்டினாலும் அவங்களுக்கு பார்க்கிங்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு இடமா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்கில் 2 கேட்டுக்கான ஆப்ஷன் கொடுங்க. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கொடுங்க. ஸோ தட் சின்ன கேட்டில் வந்து அடிக்கடி நடந்து போகிறதுக்கோ பைக் எடுக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற எலக்ட்ரிக்கல் பைக் அண்ட் காருக்கு வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்கிங்கில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டலுக்கு தனித்தனியாக மீட்ரு வச்சுருந்தீங்கன்னா அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருங்க அந்த ப்ளக் பாயிண்ட்டும். ஸ்டேர்கேஸ் கீழே சிலிண்டருக்கான பாயிண்ட்டு கொடுத்துருங்க. ஸோ தட் ரெண்டலுக்கு இருந்தாலுமே மேலே ஷிஃப்ட் பண்ண டிஃபிகல்ட்டி இல்லாமல் கீழேயே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கிங்கை பெருசாக பிளான் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு காலம் எல்லாம் சென்டரில் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ தட் கார் எடுக்கிறதுக்கோ இல்லை பைக் எடுக்கிறதுக்கோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தேவைப்படும். பார்க்கிங்கில் சீலிங் ஹேங்கிங்னு துணி காய போடுற கம்பியை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ தட் எப்போதுமே டெரஸ் ஏறுற வேலை இருக்காது. அது கூடவே ஒரு டேப் பாயிண்ட்டும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.